10th standard mathematics, chapter 1, relations and functions, exercise 1.1 example 1.1. If a equal to 1, 3, 5 and b equal to 2, 3, then find a cross b and b cross a. Second subdivision is a cross b equal to b cross a. If not, why? Show that number of a cross b equal to number of b cross a equal to number of a into number of b. இது மூணு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏன்ற ஒரு செட்டு பி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பிட்வீன் ஏ அண்ட் பி, அதே மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் பி அண்ட் ஏ கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பின்னா என்ன அப்படின்னு பாருங்க. முதல்ல இந்த செட் ஏ கிராஸ் பியில் ஃபர்ஸ்ட் செட் வந்து ஏ, செகண்ட் செட்டு பி இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் செட் ஏ கொடுக்கக்கூடிய செட் என்ன கொடுத்துருக்காங்க 1, 3, 5 கிராஸ் பிக்கு பதிலாக 2, 3 இதை எழுதிக்கலாம். ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்றது என்ன அப்படின்னா செட் ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு கூட நம்ம ஆர்டர்டு பேர் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ அப்போது செட் ஏன்றது ஃபஸ்ட்டு, ஏன்னா ஏன்றது தான் ஃபஸ்ட் செட்டு. அப்போது ஏ கிராஸ் பின்னு சொன்னால் ஃபஸ்ட் செட்லேருந்து முதல்ல ஃபஸ்ட் எலமெண்ட் வரணும் அந்த ஆர்டர் பேரில். இப்போ பாருங்கள் 1 எலமெண்ட் தான் ஃபஸ்ட் எலமெண்ட் இல்லையா. இந்த 1 எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு பியில் இருக்கக்கூடிய 2 கூடவும் 3 கூடவும் நம்ம சேர்த்து என்ன பண்ணணும், ஆர்டர் பேர் எழுதணும். இப்போ பாருங்கள் 1, 2 ஃபஸ்ட்டு, அடுத்து 1, 3 என்ன பண்ணுங்க தெரியுது இல்லையா. ஃபஸ்ட்டில் 1 எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் ஏலேருந்து, அதை வந்து பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட பேர் பண்ணி ஆர்டர் பேராக மாற்றிருக்கிறோம். இந்த ஆர்டர் பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் அல்லது ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து 1. இந்த 1 எங்கேருந்து வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு செட் ஏலேருந்து வந்திருக்குது. அடுத்தது அந்த ஆர்டர் பேர்லேயே செகண்ட் கோஆர்டினேட்டு இல்லை செகண்ட் காம்பனண்ட் வந்து 2. அந்த 2 எங்கேருந்து வந்திருக்குன்னா செட் பியிலேருந்து வந்திருக்கு, அது செகண்ட் செட்டு. இதுதான் எப்பவுமே இங்கே கொடுக்குற செட்டு ஃபஸ்ட்டு செட்லேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் செட்லேருந்து செகண்ட் எலமெண்ட்டும் சேர்த்து ஆர்டர் பேர் எழுதணும். அது மறந்துடாமல் எழுதினா போதும். சரி, இப்போ ஒரு எலமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொரு எலமெண்ட் 3 எடுத்துக்கலாமா. அதே மாதிரி 3 எடுத்துக்கிட்டு 3 கூட இந்த 2வையும் 3யும் சேர்த்து ஆர்டர் பேர் எழுதணும். ஸோ 3, 2 அடுத்தது 3, 3 இந்த 3, 3, 2, 3, 3 முடிஞ்சது. அடுத்தது இன்னும் ஒரு எலமெண்ட் இருக்குது 5. இந்த 5ன்ற எலமெண்ட் ஏலேருந்து எடுத்துக்கிட்டு பியில் இருக்கக்கூடிய 2, 3 கூட பேர் பண்ணலாம். 5, 2 அடுத்தது என்ன 5, 3. ஸோ இதுதான் வந்து ஏ கிராஸ் பியோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரியா. இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஏன்ற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கு பாருங்கள், 1, 2, 3 இல்லையா. மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. செட் பியில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது டோட்டலாக ஏ கிராஸ் பின்ற அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் 3 × 2 6 எலமெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கார்ட்டீசியன் ப்ராடக்டில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஆர்டர் பேர் தான். அந்த மாதிரி எத்தனை ஆர்டர் பேர் வந்திருக்கு 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அப்போது இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி அதை மல்டிப்ளை பண்ணால் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்துடும் நமக்கு. சரியா. அடுத்தது பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க, பி கிராஸ் ஏ. ஸோ அப்போ இந்த ஏ கிராஸ் பிக்கும் பி கிராஸ் ஏக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஏ கிராஸ் பியில் ஏ ஃபர்ஸ்ட் செட்டு பி செகண்ட் செட்டு, பி கிராஸ் ஏவில் பி ஃபர்ஸ்ட் செட்டு ஏ செகண்ட் செட்டு. இப்போ முதல்ல பி எழுதிடணும். பி என்ன 2, 3 கிராஸ் ஏ 1, 3, 5. எகைன் இதே மாதிரி தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட்டு பி. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பேர் நம்ம எழுதுறோம் இல்லையா. அந்த பி கிராஸ் ஏக்கான ஆர்டர் பேர் எழுதும்போது அந்த ஒவ்வொரு ஆர்டர் பேர்லையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எங்கேருந்து வந்திருக்கோம், பியிலேருந்து வந்திருக்கோம். செகண்ட் கோஆர்டினேட் வந்து ஏலேருந்து வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம ஆர்டர் பேர் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ டேக் 2, 1 இந்த 2 எடுத்துகிட்டு பி கூட, இந்த 2 வந்து பியில் இருக்குது. இது எது கூட பேர் பண்ணணும், ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் கூட பேர் பண்ணணும். அப்போ 2, 1 எழுதலாம் அப்படியே 2, 1. அடுத்தது 2, 3, 2, 5 பார்த்துக்கோங்க. பியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் எடுத்து ஏவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆர்டர் பேராக எழுதிட்டோம். சரி, அடுத்தது 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்துக்கிட்டு 3, 1, 3, 1, 3, 3, 3, 5
அவ்வளோதான். இது வந்து பி கிராஸ் ஏ. இப்போ ஏ கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிச்சா அடுத்து பி கிராஸ் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வரக்கூடிய இந்த ஏ கிராஸ் பி 1 எடுத்துக்கலாம், பி கிராஸ் ஏ 2 எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா அடுத்து இந்த ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ வந்து அடுத்த சப்டிவிஷனுக்கு தேவைப்படுது. சரி, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பி என்ற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் பி கிராஸ் என்ற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது ஏ கிராஸ் பி ஒரு செட்டு, பி கிராஸ் ஏ ஒரு செட்டு, ரெண்டு செட்டு ஈக்குவலாக இருக்கணும்னா இருக்கிற பேசிக் கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த ஏ கிராஸ் பின்றது பி கிராஸ் ஏவுடைய சப்செட்டாக இருக்கணும், பி கிராஸ் ஏ வந்து ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இருக்கணும், அல்லது இந்த ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் எங்கே இருக்கணும், பி கிராஸ் ஏவில் இருக்கணும், பி கிராஸ் ஏவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில் இருக்கணும். இது 2 இது சொல்லலாம். அடுத்தது ஆர்டர் பேரை வச்சு ஏதாவது ஒரு ஆர்டர் பேர் எடுத்துக்கோங்க. அந்த ஆர்டர் பேர் அதில் இப்போ ஏ கிராஸ் பியில் 1,2 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது பி கிராஸ் ஏவில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஆனால் 1,2க்கு பதிலாக 2,1 இருக்குது. 1,2க்கும் 2,1ம் ஈக்குவலான கிடையாது. காரணம் என்னென்னா இங்கே 1 வந்து எங்கேருந்து எடுத்துருக்கோம், ஏவிலேருந்து எடுத்துருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக இருக்குது, 2 வந்து செகண்ட் கோஆர்டினேட்டாக இருக்குது. ஆனால் இங்கே மாறி வந்துருக்கு பாருங்க, அது வந்து 1 வந்து செகண்ட் கோஆர்டினேட் ஆகிடுச்சு, இது வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆகிடுச்சு. அப்போ 2 ஈக்குவல் கிடையாது. அதனால் என்ன சொன்னால் போதுன்னா அந்த மாதிரி எல்லாமே 1,3 எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும், 3,2 எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும், எல்லாமே மாறி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு காரணம் மட்டும் எழுதிக்கோங்க, சின்ஸ் ஆர்டர்டு பேர் 1,2 நாட் ஈக்குவல் டு 2,1. இது இல்லாமல் இன்னும் கூட இருக்குது, தேவையில்லை, மற்றதெல்லாம் தேவையில்லை, 1 சொன்னால் போதும். 1,2 ஆர்டர் பேர் 1,2ன்றது 2,1க்கு ஈக்குவலாக இல்லைன்றதுனால என்ன சொல்லலாம், இப்படி கூட சொல்லிக்கலாம் பாருங்க. From 1 and 2, from 1 and 2 என்ன சொல்லலாம்னா A cross B not equal to B cross A ன்னு சொல்லிடலாம். சரியா? இது வந்து 2வது சப்டிவிஷனுக்கான ஆன்சர். சரி, அடுத்தது 3வது சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. என்ன 3வது சப்டிவிஷன்? 3வது சப்டிவிஷனில் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு கேட்டிருக்காங்க. என்ன நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு என்ன? கோஆர்டினேட் நம்பர். ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி. நம்ம இது 9th படிச்சிருக்கோம் கோஆர்டினேட் நம்பர் அப்படின்னு. கோஆர்டினேட் நம்பர் என்னதுன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட்டு. இப்போ எந்த செட்டில் இருக்கணும், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்க செட் ஏ கிராஸ் பி, அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்க, 1 2 3 4 5 6 எலமெண்ட் இருக்கு. அப்போ என்ன எழுதுன்னா ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2. ஏன் 1 and 2 எடுத்துக்கலாம், 1லேருந்து ஏ கிராஸ் பிக்கு கோஆர்டினேட் நம்பர் சொல்லலாம். எத்தனை எலமெண்ட் ஏ கிராஸ் பி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லலாம். பி கிராஸ் ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லலாம். அப்போது நம்ம என்ன சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ. அது பாருங்க, பி கிராஸ் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6, அதுலேயும் 6 தான் இருக்கு. சரியா? இது முடிஞ்சிச்சு. நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி தெரியும், நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ தெரியும், அது 2 ஈக்குவலாகவும் இருக்குது. இன்னும் 1 மட்டும் பார்க்கணும், இது நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி. ஸோ நம்பர் ஆஃப் ஏன்னா என்ன, செட் ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட் இருக்கு, 1 2 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ 3ன்னு போடலாம். நம்பர் ஆஃப் பின்னா பின்ற செட்டில் வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க, அது வந்து 2. இப்போ நமக்கு தேவை நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி. நம்பர் ஆஃப் ஏவையும் நம்பர் ஆஃப் பியும் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். 3 into 2 ஈக்குவல் டு எவ்வளோ, 6. இங்கே பாருங்கள், ஏற்கனவே நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பியும் 6 தான். நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம், அதுவும் 6. இப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி, நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி, கிராஸ் சொல்லக்கூடாது, நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 6 வந்துருக்கு. அப்போ இது மூணுமே ஈக்குவல் தானே. therefore number of A cross B equal to number of B cross A equal to number of A into number of B. ஒரு இடத்துல இந்த சைன் வந்து கிராஸ்ன்னு படிக்கிறீங்க, இந்த இடத்துல வந்து இன்ட்டுன்னு படிக்கிறீங்கன்னா இந்த கிராஸ் வந்து செட்டுக்கு நடுவில் இருக்குது. ஏன்ற செட்டுக்கும் பின்ற செட்டுக்கும் நடுவில் கிராஸு, அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். பிக்கும் ஏக்கும் நடுவில் கிராஸ் வந்துருக்கு, பி ஒரு செட்டு ஏ ஒரு செட்டு, அதனால் அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஆனால் இந்த நம்பர் ஆஃப் ஏன்றது ஒரு நம்பர் தான் இல்லையா, கவுண்ட்டு. ஏன்ற செட்டில் எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் தான் இருக்குங்க.
சரியா? அந்த கவுண்ட்டையும் இந்த கவுண்ட்டையும் என்ன பண்ணுறோம், நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ அது வந்து நார்மல் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே. அதனால தான் நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே கிளாஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா இது செட்டு கிடையாது. நம்பர் ஆஃப் ஏன்றது செட்டு கிடையாது, ஒரு நம்பர். சரியா? நம்பர் ஆஃப் பின்றதும் செட்டு கிடையாது, செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர். அந்த செட்டு எத்தனை எலமெண்ட் இருக்குன்ற கவுண்ட்டு தான் அது. அதனால தான் இங்கே இன்ட்டு சொல்கிறோம். சரியா? தேங்க்யூ.